ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீத ஓட்டு பதிவாயிருக்குன்னு நம்ம வீட்டில் இருந்து நம்ம மொபைலே பார்த்துக்கலாம். அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க விலாவரியாக போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் இசிஐ நெட் அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள் இசிஐ நெட்னு. அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. அது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோன்னே ஓப்பன் வருது பாருங்கள். ஓப்பன் கொடுத்துங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டர் ஐடி சம்மந்தமாக எல்லாம் உள்ளதெல்லாம் ஓட்டர் சர்வீசஸில் வந்துடும். அது பக்கத்திலே இருக்குது பாருங்கள் காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதை போய் கிளிக் பண்ணிங்க. இதில் 4வதாக இருக்குது பாருங்கள் போலிங் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி ப்ரீபேரிங் டவுன்லோடிங் அப்படின்னு ஆகும். அடுத்து இன்ஸ்டால் ஆகும். இப்போ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ்னு கேட்குது. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் அதை கொடுத்துங்கன்னா இங்கிலீஷ்னே கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா கீழே ஐ அக்ரி அதை கொடுத்துங்க. இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டில் 37.56%, வெஸ்ட் பெங்காலில் 41.11%, 23/4/2020 அதாவது இன்றைக்கி 11 மணிக்கு காமிக்குது. அந்த தமிழ்நாடை போய் கிளிக் பண்ணிங்க. தமிழ்நாடை போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக் அப்படின்னு வந்துடும். அதில் உங்கள் டிஸ்ட்ரிக் என்னென்னு ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ என் டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா இப்போ இதில் நான் 3 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அதில் நான் வேதாரண்யத்தை கிளிக் பண்ணிக்கிறேன். வேதாரண்யத்தை பார்க்குறேன். வேதாரண்யத்தை பார்த்தீங்கன்னா 36.77% வேதாரண்யத்தில் இந்த 11 மணிக்கு ஓட்டு பதிவாயிருக்கு. இப்போ அடுத்தது வேற ஒரு டிஸ்ட்ரிக்டை கிளிக் பண்ணுறேன். தஞ்சாவூரை கிளிக் பண்ணி பார்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா தொகுதி வாரியாக என்னென்ன எவ்வளோ நேரத்தில் 11 மணிக்கு எவ்வளவு பதிவாயிருக்குன்னு தெரியுது. அடுத்தது திருவாரூர் கிளிக் பண்ணி பார்ப்போம். திருவாரூரில் பார்த்தீங்கன்னா தொகுதி வாரியாக எத்தனை பெர்சன்டேஜ் பதிவாயிருக்கு கரெக்டாக 11 மணிக்கு அப்படின்னு தெரியுது. இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு வாட்டி அப்டேட் ஆகிட்டு இருக்கும். பக்கத்தில் இருக்க பாருங்கள் ஆல் ஏசிஸ்ன்னு, அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அதில் நீங்கள் டைரெக்டாக எந்தெந்த மாவட்டம் எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் 1 மணி நேரம் ரிசல்ட்டும் விட்டுருக்காங்க பார்த்துங்க. 56.81% தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் 62.18%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஈஸியாக நம்ம தமிழ்நாட்டில் போலிங் எவ்வளோது ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். தனித்தனி டிஸ்ட்ரிக்டாகவும் பார்த்துக்கலாம். அதேமாதிரி இது 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அப்டேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தனித்தனி டிஸ்ட்ரிக்கும் பார்த்துக்கலாம், இல்லை மொத்தமாக தமிழ்நாடும் பார்த்துக்கலாம். இது சம்மந்தமாக வேறு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.